கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் பிரசங்கி 3வது அதிகாரம் 12வது வசனம். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். தேவனை விட்டுவிட்டு உலக வாழ்க்கையை தேடி ஓடும் வாழ்க்கை பயனற்றது என்பதை உணர்ந்து சாலமோன் ராஜா இந்த பிரசங்கியை எழுதியிருக்கிறார். சூரியனுக்கு கீழே நடக்கும் காரியங்கள் எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்பதை உணர்ந்து மெய்யான வழியை பற்றி கொண்டு நடப்போம். எனவே எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்போம். தனிமையாக விடப்பட்டேன் என்று எண்ணாதபடிக்கு முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம். ஏனென்றால் அதை தவிர வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்பதை சாலமோன் போல நாமும் உணர்ந்து செயல்படுவோம். திக்கற்றவர்கள், ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள் எல்லாரையும் நாம் முடிந்தவரை தாங்குவோம். கர்த்தர்தாமே நமக்கு அதற்கு வேண்டிய கிருபைகளை கட்டளையிடுவாராக. அவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் நம்மோடு இருக்க தொடர்ந்து ஜெபிப்போமா? ஜீவிக்கதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்தில் காணப்படும் எல்லாம் மாயையாய் இருக்கிறபடியால் மாறாத பரம்பொருளாக்கிய உம்மை நாங்கள் பற்றி கொண்டே மெய்யான வழியை நோக்கி ஓட எங்களுக்கு வேண்டிய கிருபையை இன்னும் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்திருக்கும் இந்த காலத்தில் உமக்காய் வாழ ஆண்டவரே அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாய், ஆண்டவரே ஏழைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் இறங்குகிறவர்களாய், உதவுகிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கைவிடப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய கரம் எங்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும். துதிகான மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.